ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிடுங்க. சேனல் வந்து போன வருஷம் பிப்ரவரி மாதம் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் தான் வீடியோ போட்டிருப்பேன். ஏன்னா அதுக்கு மேலே என்னால் வீடியோ போட முடியல. ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போய்க்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கிடைக்கிற கேப்பில் தான் இந்த மாதிரி வீடியோலாம் நான் எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தேன். நிறைய சப்போர்ட்டும் குடுத்துருந்தீங்க. பட் எங்களால கன்டினியூஸா தொடர்ந்து வீடியோ போடவே முடியல. காலைல 9 மணிக்கு வேலைக்கு போயிடுவேன். திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு 7, 8 மணிக்கு தான் நான் வீட்டுக்கே வருவேன். வந்துட்டு டைம் கிடைக்கிற கேப்ல தான் நான் வீடியோ எடுத்து அத எடிட் பண்றதுக்கு நைட்டு எப்படியும் ஒரு பார்த்தீங்கன்னா 12, 1 மணி ஆயிடும். ஸோ அந்த மாரி எடிட் பண்ணி தான் நான் போட்டுட்டு இருந்தேன். ஒரு மேக்ஸிமம் ஒரு ஸ்டேஜ் ஒரு 100 வீடியோ தான் நான் போட்டிருப்பேன். மேக்ஸிமம் ஒரு 10K, 20K அந்த மாரி ரீச் ஆயிட்டு இருந்தது. ஒரு 2 மாசம் போட்டேன். அதுக்கப்புறம் என்னால இதையும் பேலன்ஸ் பண்ணிட்டு, என்னால வேலையும் பேலன்ஸ் பண்ணிட்டு அதனால நான் வீடியோ போடுறதே விட்டுட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 10 மாசம் ஆச்சு நான் வீடியோ போட்டு. லாஸ்ட் வீக் சண்டே வந்து என்னோட பர்த்டேவா இருந்தது. அதுக்கு ஹாப்பி பர்த்டேன்னு விஷ் பண்ணி சும்மா தான் அந்த வீடியோ போட்டோம். அது இவ்ளோ ரீச் ஆகும்னு நாங்க நெனச்சு கூட பார்க்கல. அதுல எவ்ளோ ஹேட்டட் கமெண்ட்ஸ் இருந்தது அப்படின்றதுக்கு ரிப்ளேவா தான் இந்த வீடியோ நாங்க வந்து சொல்றோம். அவ்ளோக்கு ஹேட்டட்ஸ் ஒரு விஷ் பண்ணனா கூட பரவால்ல. ஆனா இப்படி பேசுவீங்கன்னு யாருமே நெனச்சு கூட பார்க்கல நாங்க. சரி அட்லீஸ்ட் அந்த ஒரு வீடியோவாவது நல்லா எடிட் பண்ணி அவள இம்ப்ரெஸ் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வீடியோவை நான் ஒரு 3 to 4 ஹவர்ஸ் எடிட் பண்ணி பழைய ஃபோட்டோவெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி எடுத்து அதுக்கப்புறம் எடிட் பண்ணி அவளுக்கு ஸ்டேட்டஸாக வாட்ஸ்அப்பில் வச்சேன். வாட்ஸ்அப்பில் வச்சதுமே இவ சொன்னா நல்லா இருக்கு வீடியோ, நீ ஏன் யூடியூப்ல போடக்கூடாது அப்படின்னு. நம்ம தான் யூடியூப்ல வியூஸே போடுறதில்லையே, அதை ஏன் நம்ம போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். சரி சும்மா போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணேன். அப்லோட் பண்ண உடனே 2000 அந்த மாதிரி வியூஸ் வந்தது. சரி ஓகே இது நார்மலாக வர்ற வியூஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அது நம்மளோட மேக்ஸிமம் வியூஸே பார்த்தீங்கன்னா ஒரு 30K அந்த அளவுக்கு அந்த ரேஞ்சில் தான் எங்களுக்கு வியூஸே போயிருந்தது. திடீர்னு பார்த்தா 2வது நாள் பார்க்குறேன் 70K, 1 லேக் அது மாதிரி 2 லேக்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷாக்கிங் ஆயிடுச்சு. வந்து எங்களுக்கு வீடியோ இவ்ளோ வியூஸ் போச்சு அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸையும் தாண்டி, இவ்ளோ பேட் கமெண்ட்ஸ் பண்ணி ஒருத்தவங்க மனச கஷ்டப்படுத்தி, அந்த ஒரு ஹாப்பினஸே ஃபுல்லா எங்கள வந்து என்ஜாய் பண்ணவே விடல நீங்க எல்லாருமே. சரி இதுக்கப்புறமும் நம்ம இத பத்தி பேசாம இருந்தா தான் தப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ரிப்ளை வீடியோவா போடலன்னு தான் இப்ப நாங்க இத பேசிட்டு இருக்கோம். நான் வீடியோ போட்டதில பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட போட்ட உடனேவே கமெண்ட்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சது. பாசிட்டிவ் கமெண்ட், நெகட்டிவ் கமெண்ட் எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சாங்க. கமெண்ட் வந்து சில பேர் சப்போர்ட் பண்ணாங்க. சப்போர்ட்டிவா நல்லா பேசுனாங்க. சப்போர்ட்டிவா வாழ்த்துக்கள் சொன்னாங்க. நல்லா இருங்க, நல்லபடியா இருங்க. ஸோ அந்த மாரிலாம் வாழ்த்துக்கள் சொன்னாங்க. சில பேர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பேட் கமெண்ட்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்க வீடியோ போட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸ் வந்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் ஒரே ஒரு வீடியோ ரீச் ஆகுது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு இந்த வீடியோ ரீச் ஆகுறது. ஸோ அந்த டைம் ரீச் ஆகும்போது வர்ற கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது, ஏன் இவங்க இப்படிலாம் நம்மள பேசணும், பண்ணணும் அப்படின்றது ஏன் இப்படி பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா நாங்க என்ன எப்படி நடக்குதுன்னு இருப்போம், யாருக்கும் என்ன தெரியாது. பண்றோம் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. இவ மாறிட்டா, இவ மாறிட்டான், இவன் என்ன மாத்திட்டா, இவள கண்ட்ரோல் பண்றான், போறான், வரான் அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஜஸ்ட் ஒரு வீடியோ வச்சு ஒரு பெர்சன வந்து ஜட்ஜ் பண்ணவே முடியாது உங்க யாருனாலுமே. ஏன்னா அது ஒரு வீடியோ. அந்த வீடியோவையும் தாண்டி எங்க லைஃப்ல நெறைய விஷயங்கள் இருக்கு. நாங்க நெறைய கிராஸ் பண்ணியிருக்கோம். நாங்க ஸ்டில் வந்து கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும். ஒரு சின்ன வீடியோ வச்சு நீ மாறிட்ட, நீ இதுலருந்து போயிட்ட, நீலாம் நல்லாவே இருக்கக்கூடாது, நீ செத்து அப்பல்லாம் இப்படி பேசும்போது வந்துட்டு, ஒரு மாரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க அப்படிலாம் கமெண்ட்ஸ் பண்ணும்போது. வீடியோ ரெக்கார்ட் ஆகுதான்னு பார்த்துட்டு வந்தேன். இல்ல இல்ல ஆகுது ஆகுது. ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டேன். வீடியோ ரெக்கார்ட் ஆகுதா ரெக்கார்ட் ஆகுதா இவ்வளவு தடவை கஷ்டப்பட்டு பேசி வேஸ்டா போயிடுச்சுனே. என்ன பேசிட்டு இருந்தோம் மறந்துட்டுனே. ஆக்சுவலி உண்மை என்னன்னா இவ இவ மதத்துல தான் இருக்கா. நான் என் மதத்துல தான் இருக்கேன். 2 பேருமே மதம் மாறவே இல்ல. அதுதான் உண்மை. நீங்க நினைக்கிறீங்க இவள மதம் மாத்திட்டேன், பொட்டு வச்சுட்டேன், அது வச்சுட்டேன். இவ மதம் மாறல. நானும் மதம் மாறல. இவளுக்கு எப்படி அவங்க வீட்ல இருந்தாலும் அதே மாரி தான் இங்கேயும் அப்படியே தான் இருக்கிறா. என்னன்னா, எங்க வீட்டுக்கு போகும்போது, எங்க வீட்டு ஃபங்ஷன்ல இவ கலந்துப்பா. அங்க எங்க வீட்டுக்கு ஏத்த மாரி இவ இருப்பா. எங்க வீட்டுக்கு நான் போகும்போது, அவங்க வீட்ல என்ன ஃபங்ஷன் ரம்ஜானோ, பக்ரீத்தோ கொண்டாடுறாங்களோ, அவங்க வீட்டு ஃபங்ஷன்லயும் நான் கலந்துப்பேன். அவங்க வீட்ல என்ன சொல்றாங்களோ அத நான் கேட்பேன். ஸோ இது வந்து அவ வந்து எங்க வீட்டுக்கு வரும்போது, அவ எங்க வீட்டுக்கு அடாப்ட் ஆயிப்பா. நான் அவங்க வீட்டுக்கு போகும்போது, நான் அவங்க வீட்டுக்கு அடாப்ட் ஆயிப்பேன். ஸோ இது வந்து எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நாங்க அவ்வளோதானே வந்து தவிர வந்துட்டு, தனியா நான் இவள வந்துட்டு புஷ் பண்ணி, "நீ பொட்டு வச்சே ஆகணும். நீ அது பண்ணியே ஆகணும். நீ மதம் மாறியே ஆகணும்." அப்படின்னு நான் அவள மாத்தணும்னு நினைக்கல. அவள நான் உண்மையா லவ் பண்ணேன். அவ எனக்கு கிடைச்சா போதும்னு நினைச்சேன்.
அவளை மதம் மாத்தி தான் என் கூட வச்சுக்கணும், இல்ல என்ன மதம் மாத்தி தான் அவ என்ன அவ கூட வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கவே கிடையாது. நான் இந்த வீடியோ மேக் பண்ணதுக்கு காரணமே அந்த ஒரு வீடியோ ரீச் ஆச்சு. அந்த ஒரு வீடியோ ரீச் ஆனதுல ஒரு 150 கமெண்ட்ஸ் கிட்ட நான் படிச்சதுல நிறைய ஹேட்டர்ஸ் மீன்ஸ் நிறைய நெகட்டிவ் கமெண்ட் வந்தது. ஸோ அந்த நான் ஹேட்டர் வந்துட்டு மெசேஜ் கமெண்ட்ஸையும் பண்ணி தாண்டி ஒருத்தவங்களுக்கும் தனித்தனியா நம்மளால புரிய வைக்கவே முடியாது. ஸோ அதுக்காக ஒரு வீடியோ போட்டா மக்களுக்கு அவங்க தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. நாங்க நினைச்சேன்னா வந்து யாரையும் ஹர்ட் பண்றதுக்காக வீடியோ போடல. எந்த ஒரு மதத்தையும் புண்படுத்தணும் அப்படின்னு நினைச்சு நாங்க வீடியோ இல்ல அத போடல. வந்து டவுன் பண்ணணும்னு நாங்க அத நினைச்சு நாங்க இவ எதுவுமே பண்ணல. பர்த்டேக்காக எடிட் பண்றதுக்காக நான் பழைய போட்டோல இருந்து எடுத்தேன். ஏன்னா இவள லவ் பண்ண ஸ்டார்டிங்ல இருந்து ஃபர்ஸ்ட் பார்த்த போட்டோல இருந்து எடிட் பண்ணி மேரேஜ் பண்ண போட்டோ அண்ட் அதுக்கப்புறம் குழந்தை பிறந்த போட்டோ. ஸோ அப்படியே ஸ்டெப்ஸப்பா வரணும் அப்படின்றதுக்காக நான் அது ஒரு எடிட்டிங்கா பண்ணேன். பட் ஆனா அது சில பேர் ஃபர்ஸ்ட் அந்த பர்தா போட்டுக்கிறத பார்த்துட்டு நெக்ஸ்ட் போட்டு வச்சிருக்கிறத பார்த்துட்டு இவ அவன் மாத்திட்டா அதை பண்ணிட்டான்னு சொல்லி ரொம்ப நெகட்டிவா வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ 2 நாளா இல்ல ஏதாவது வீடியோ போட்டு சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளா தூக்கமே வரல எனக்கு. ஆனா இந்த வீடியோ கூட வியூஸ் போகுமான்னு எனக்கு தெரியாது. அந்த வீடியோ ஒரு 4 லட்சம் வியூஸ் போச்சு. இப்ப நான் போடுற வீடியோ வியூஸ் போகுமா போகாதா அது எனக்கு தெரியாது. சப்போஸ் வியூஸ் போச்சுன்னா தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் உண்மை. அவ மதம் மாறல, நானும் மதம் மாறல. அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவன் எங்க வீட்டுல இருக்கா, அவளுக்கு பிடிச்ச மாதிரி நானும் இருப்பேன். அவ்வளவுதான். அவ்வளவுதான். வேற ஏதாவது சொல்லணுமா? இல்ல வேற ஒண்ணும் இல்ல. அத இல்ல எல்லாமே சொல்லியாச்சு. சொல்றதா இருந்தா இப்ப சொல்லு. இல்ல இதுக்கப்புறமும் வந்து பேசுறாங்கன்னா அது வந்து அவங்களோட மெச்சூரிட்டிய தான் காட்டுது. ஏன்னா வந்து நம்ம இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் அது பண்ணதுக்கு அப்புறம் ஜஸ்ட் ஒரு 2 போட்டோ வச்சு ஒருத்தவங்க ஃபுல் லைஃபையும் வந்து கமெண்ட்ஸ் வந்து யாருமே நிறைய ஜட்ஜ் பண்ண இருக்கு. அதை முடியாது. படிச்சு காட்டணும்னா அதுக்கு ஒரு தனி வீடியோ போடணும். பட் எனக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவளை அதனால நல்லா அதுல வந்து பாத்துக்கிறேன். அவ எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கா. நான் ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது அவ எனக்கு ஆறுதலா இருப்பா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க பேரண்ட்ஸ் வந்து எங்களை ஏத்துக்கல. நம்ம எப்படி கேர் பண்றோம் அப்படின்ற ஒரு விதம் இருக்கு. ஸோ நம்ம கேர் பண்ற விதத்துல அவங்களே நம்மளை தேடி வருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் இவளை நல்லா வச்சு பாத்துக்கிறேன் அப்படின்ற அந்த ஒரு நோக்கத்துல அவங்க திரும்ப என்கிட்ட வந்தாங்க. இதுல வந்து நம்மள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பார்ட்னர் நமக்கு வேணும். இப்ப எனக்கு இவங்க வந்து என்ன வந்து ஃபுல்லாவே என்னை பத்தி தெரியும். என்ன நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. இந்த ஒரு திரும்பி எத்தனைன்னா அப்புறம் பேசவே மாட்டேன். இல்ல சீரியஸா இப்ப பேசிட்டு இருக்கே. அவங்க வீட்ல சில வீட்ல எல்லாம் வந்து எங்க அப்பா அம்மா இப்படிதான் இருக்கணும்னு நீ சொல்றாங்க. நீ இப்படிதான் இருக்கணும். நீ இததான் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ரூல்ஸ் பண்ற பாய்ஸும் இருப்பாங்க. பட் வந்து இவர் அப்படி கிடையாது. எனக்காக அவங்க அப்பா அம்மா எனக்கு கம்ஃபர்டபிலிட்டி இல்லைன்னா அவங்க வீட்ல வந்து இது பண்ண வேணாம். அவளுக்கு அது கம்ஃபர்டபுளா இல்லைன்னு சொல்லி எனக்காக எப்பயுமே ஸ்டாண்ட் பண்ற ஒரு உண்மை இதுதான். அதை சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டோம். பட் யாருமே நாங்க தப்பு சொல்லணும்னு சொல்லல. அவங்களோட ஆதங்கம் அவங்களுடைய இதை வந்து நீங்க சொன்னீங்க. அது தப்பு கிடையாது. நாங்க வந்து மாறலன்றது உங்களுக்கு கண்டிப்பா சொல்லிதானே ஆகணும். ஏன்னா உங்களுக்கு அது புரியாம தான் நீங்க அவ்வளவு பேசியிருந்தீங்க. அத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக மட்டும் தான் நாங்க இப்ப வீடியோ போட்டிருக்கோமே தவிர்த்து வேற யார் மனசையும் கஷ்டப்படுத்துறதுக்கோ இல்ல நீங்க இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்றதுக்காகவும் நாங்க எந்த வீடியோவுமே பண்ணல. ரொம்ப திட்டி பேசுறவங்களுக்கு மத்தியில எங்களுக்காக சண்டை போடுறதுக்கும் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப 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 தேங்க்ஸ். நாங்க சொல்லியே எக்ஸ்பெக்ட்லி ஆகணும். சொல்லணும்னா பொம்மி மாறன், பொம்மை மாறன், அப்புறம் கிருபா சஷ்டியா அவங்க ரொம்பவே எங்களுக்காக எனக்கு ரொம்பவே சப்போர்ட் சப்போர்ட் பண்ணி பண்ணியிருந்தீங்க. பேசியிருந்தீங்க. உங்க ரொம்ப 2 பேருக்கும் தேங்க்ஸ். ஸ்பெஷல் தேங்க்ஸ். இவளை நான் மதம் மாத்தல, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இவ அவளுக்கு பிடிச்ச மாதிரி நானும் தான் வாழ்றா. மதம் மாறல. நாங்க யாருமே எதுவுமே மாறல. நாங்க நாங்களா தான் இருக்கோம். நீங்க அவ வந்து எங்களா இருக்க விடுங்க. நீங்க நிறைய எனக்கு பேர் அதை நைட்டு பார்க்கும் போதெல்லாம் நைட்டு சொல்லிட்டே தூக்கமே இருக்காங்க. வரல. எனக்கு சொல்லியே ஆகணும் உங்க சொல்லிட்டு சொந்தக்காரங்க தூக்கமே வரலன்னு சொல்லிட்டு இருக்க. அப்படி கிடையாதுடி. நம்மள ஒருத்தவங்க அது மாதிரி சொல்லும் போது நமக்கு மனசுல வந்துட்டு அந்த ஆதங்கம் இருக்கும். சரி, ஓகே. இவ்வளவு நேரம் எங்க வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதுல இருந்து உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திப்போம். பாய். பாய். சிரிக்கலாம்ல மூஞ்ச உருன்னே வச்சுட்டு பேசுற.